வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது ஒரு எறும்பு சாக் பீஸை வச்சு உங்கள் கேஸ் அடுப்போட ஃப்ளேமை கம்மியாகிறது ஈஸியாக தடுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஒரு எறும்பு சாக் பீஸை வச்சு எப்படி அந்த ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். லைஃப் லாங் உங்களுக்கு உங்கள் கேஸ் அடுப்பு கம்ப்ளைண்ட்டே வராது. இது ஈஸியான மெத்தடு. இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த சாக் பீஸை வச்சு உங்கள் கேஸ் அடுப்பை சுற்றியும் ஒரு கோடு போடுங்க. அதாவது எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுவோம்ல, பால் இது மாதிரி வச்சோம்னா நம்ம ரவுண்ட் அடிப்போம்ல. அதாவது எறும்பு சாக் பீஸ் எதுக்கு எறும்புக்காக யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி எறும்பு உங்களுக்கு கேஸ் அடுப்புக்குள்ளே போதக்கூடாது. அதான் கான்செப்ட்டு. எதனால் அது பூந்தால் என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேஸ் அடுப்பை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா நம்ம இந்த போடுற மாதிரி ஃபுல்லாகவே கேஸ் அடுப்பு சுற்றி இந்த மாதிரி ஒரு கட்டம் வரைஞ்சிக்கோங்க. இதை தாண்டி எறும்பு உங்களுக்கு உள்ளே போகாது. அந்த எறும்பு உள்ளே பூந்துச்சு அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு இப்போ பார்த்துடலாம். இப்போது நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். பாட்டம் சைடு அந்த எறும்புலாம் என்ன பண்ணுன்னா, இந்த சம்மர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் வெயில் அதிகமாகிறதுனால கூலிங்காக இந்த நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிற அந்த பொருள்லாம் சிந்தும், சைடில் சிந்தும். சாப்பாடு இது மாதிரி பொரிக்கிறது இது மாதிரி வறுக்கிறது எல்லாமே சிந்தும். அந்த சைடில் சிந்துறதை சாப்பிட்றதுக்காக எறும்பு உள்ளே வரும். அது உள்ளே வந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னா, உள்ளே அந்த அடுப்புக்கு கீழே பாட்டமில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அடுப்போட அந்த நாசில் அந்த ஜெட் நெட்டும்பாங்க, அந்த ஜெட் நெட்டில் உங்களுக்கு உள்ளே போயிடும். பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். எறும்பு போகிற அளவு சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். நான் கை வச்சு காமிக்கல, இந்த ஜெட் நெட்டில் அந்த பொருள்லாம் சாப்பிட்டு அந்த கூலிங்காக உள்ளே பூந்துச்சுன்னா எல்லாமே இதுக்குள்ளே பூந்துக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஜெட் நெட்டில் சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதில் தான் நம்மளுக்கு கேஸ் வெளியே நம்மளுக்கு ஃபயர் ஆகி வெளியே வருது அந்த சின்ன ஹோல்ஸில். அதுக்குள்ளே உள்ளே பூந்துக்குச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணும் போது அந்த உள்ளே கேஸ் ப்ரெஷர் வரும்போது அது அங்கேயே இறந்துடும். இறந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சின்ன நாசிலில் உங்களுக்கு அடைப்பு ஏற்படும். அந்த எறும்பு எல்லாமே சாப்பிட்டு உள்ளே பூந்து நம்ம ஆன் பண்ணும்போது அது இறந்து உள்ளே அடைச்சிக்கும். அந்த சின்ன ஹோல்ஸை அடைச்சிக்கும். அடைச்சிக்கிச்சு இதே மாதிரி கன்யூஸாக ஆக என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளேம் கம்ப்ளைண்ட் வரும், கம்மியாயிரும். அதனால தான் உங்களுக்கு சம்மர் சீசனில் அடிக்கடி கேஸ் ஸ்டவ் கம்ப்ளைண்ட் வரும். இதுதான் காரணம். இந்த மாதிரி எறும்பு நம்ம உள்ளே வராமல் பார்டர் வெளியே இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அடுப்பில் கம்ப்ளைண்ட்டே வராது. இந்த மாதிரி ஈஸியாக அந்த ஃப்ளேம் கம்மியாகிறத தடுக்கலாம். மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் தான் அடிக்கடி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி பக்காவாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்பையும் சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமான அடியில் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறையா ஒவ்வொருத்தர் க்ளீனே பண்ண மாட்டாங்க, அடியில் அப்படியே விட்ருவாங்க. அதனால் எறும்பு அதிகம் பூச்சிங்க அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு சீக்கிரமாக அடிக்கடி வரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கேஸ் அடுப்பு லைஃப் லாங் நம்மளுக்கு இந்த ஃப்ளேம் கம்மியாக பிரச்சனை இருக்காது. ஓகே, பார்த்தோம்னா நம்ம எறும்பு சாக்கு பீஸ் வச்சு நம்ம அடுப்பு ஃப்ளேமை கம்மியாக வரதை ஈஸியாக தடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு புத்தம் புதிய தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.